முள்ளங்கியில சட்னி தாங்க நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். என்னது முள்ளங்கியில சட்னியா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பழகிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். அது கூடவே தட்டு இட்லி ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு 2 முள்ளங்கியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேசாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் குருமிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ அதில் 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குருமிளகு சேர்த்துருக்கிறதால. கொஞ்சமாக புளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முள்ளங்கி நல்லா ஃப்ரையாக இருக்கணுங்க. அப்போ தான் பச்சை ஸ்மெல் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி தட்டு இட்லிக்கு தேவையான எந்த எக்யூப்மெண்ட்டும் என்கிட்ட இல்லை. ஜஸ்ட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியில் தாங்க செஞ்சுருக்கேன். இது இருந்தாலே போதும், தட்டு இட்லி உங்களுக்கு ரொம்ப வரும். ஜஸ்ட்டு தட்டு இட்லியோட கான்செப்ட் என்னென்னா இட்லி கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். இதுக்கு இந்த மூடியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு இட்லி அந்த தட்டில் இருந்து சீக்கிரமாக வரும், நல்லா பிரியாமையும் வரும். இப்போ ஒரு மூடிக்கு 1.5 கரண்டி மாவு ஊற்றுறேன். அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த இட்லி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்போவுமே நார்மல் இட்லி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாவு தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஒரு தட்டில் ஒரு மூடியும் மேலே இருக்க தட்டில் இன்னொரு மூடியும் வைக்க போகிறேன். இந்த இட்லிலேயே நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. டம்ளரில் ஊற்றி வச்சு அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான இட்லி இருக்குது. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் கரெக்டாக வேக வச்சேன். ஒரு ஃபோர்க்கில் குத்தி பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும். மாவு நல்லா இருந்ததால் எனக்கு ரொம்ப சாஃப்டாக இட்லி வந்திருந்தது. இப்போ பாருங்கள், நான் இதில் குத்தி பார்க்குறேன். இதில் சுத்தமாக ஒட்டலை. ஸோ இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கத்தியில் ஓரத்தையெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு திருப்பி ஒரு தட்டு தட்டினோம்னா இட்லி கீழே வந்துடும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும், இல்லைனா இட்லி பிரிஞ்சிரும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நான் இன்றைக்கி முருங்கை பொடி சேர்த்துருக்கேங்க. இதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக அப்படியே தூவி விட்டுருக்கேன். இட்லி பொடி கூட சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சட்னி கூட இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது. பெங்களூரில் இந்த தட்டு இட்லி ரொம்பவே ஸ்பெஷலுங்க. இப்போ நம்ம ஊர்லேயுமே இது ரொம்பவே கிடைக்குது. ஆனால் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறக்கு சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.